ரப்புடைய தொடர்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹுடைய தொடர்பு அது இன்பமாக்க கூடியது நல்ல சாலிஹான அமல்களில். நான் யோசிக்கும் இந்த வாழ்க்கையில பிரச்சனை, இந்த குழந்தைகளால பிரச்சனை, இந்த மனைவியால பிரச்சனை, இந்த கடையில செய்யக்கூடிய ஊழியர்களால சிக்கல், இந்த பிசினஸ்ல பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை நானும் நீங்களும் யோசிக்கிறோம், தட்டமாறுகிறோம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹுடைய தொடர்பு சீராக சீராக மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளும் சீராகும். அல்லாஹுடைய தொடர்பு சீராக சீராக மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளும் சீராகும். இந்த ரப்போட இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது, இந்த அல்லாஹோட இந்த தொடர்பு எவ்வாறு இருக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, தஹஜ்ஜுடைய நேரம் நான் யோசிக்கணும், இந்த வாழ்க்கையில நான் எத்தனை இரவுகள் அந்த ரப்புக்கு முன்னால கண்ணீர் விட்டிருக்கிறேன், எத்தனை பகல்கள் இந்த ரப்புக்கு முன்னால கண்ணீர் வடித்திருக்கிறேன். யாருக்குமே தெரியாமல் நான் இந்த அமல செஞ்சு அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறேன். யாருக்குமே தெரியா இந்த சதக்காவை நான் செஞ்சேன். யாருக்குமே தெரியா இந்த அமல செய்தேன். இது அல்லாஹுக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். அன்பார்ந்த சகோதரர்களே, தஹஜ்ஜுடைய நேரம் முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் ராவியத்துல் அதவியா தஹஜ்ஜுடைய நேரத்தில் நல்ல ஆடைகளை அணிந்து அல்லாஹ்வுடன் பேசுகிறார்கள். கவிதையில தஹஜ்ஜுடைய 2 ரக்காத் தொழுதலுக்கு பின்னால் லைத்தல்லதி பைனக வ பைனி ஆமிரு வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராபு وَإِذَا صَحَّ مِنْكَ الْوُدُّ فَلِكُلِّ هَيِّنٌ وَكُلُّ الَّذِي فَوْقَ التُّرَابِ تُرَابُ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கும் இந்த உலகத்தாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இது இல்லாம போனாலும் அது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல. யா அல்லாஹ், எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு அது இல்லாம போனாலும் அது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல. யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அது சீராகணும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள அந்த முஹப்பத் அது சீராகணும். அது சீராக விட்டால் உலகத்தில் எல்லாமே லேசாக மாறிவிடும். வகுல்லுல்லதி ஃபௌக துராபி துராபு, இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாமே மண் தான். யா அல்லாஹ், எனக்கு நீதான் வேணும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு நீ வேணும். யா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த மேலான தொடர்பை தந்தருள்வாராக. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமாக ஒரு வசனத்துல சொல்றான், அந்த சஹாபாக்களுடைய கல்வுக்குள்ள நிறைந்திருந்தது என்ன தெரியுமா? வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய கல்வுக்குள்ளே நிறைந்திருந்தது, அந்த சஹாபாக்களுடைய இரத்த நாளங்களிலே ஊடியதெல்லாம் அல்லாஹ் மஹப்பத், அல்லாஹுடைய தொடர்பு. நான் நீங்களை யோசிக்கும் இதுதான், இந்த ரப்புடைய தொடர்பு நான் எவ்வளவு உறுதியாக்கி இருக்கிறேன். இந்த ஹஜ்ஜுக்கு போவதற்காக நாங்கள் எல்லாம் தெரிஞ்சதாக இருக்கும். ஆனாலும் யோசிச்சு பாருங்க, அந்த லிபியாவிலிருந்து ஒரு சகோதரர் வருகிறார். லிபியாவிலிருந்து ஒரு சகோதரர் வருகிறார். அந்த லிபியாவுடைய ஏர்போர்ட்டுக்கு வந்து அன்று இரவு 9 மணி அவர் நாளைய தினம் சவுதிக்கு புறப்படுவதற்காக, ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக அந்த பாஸ்போர்ட அந்த இமிகிரேஷன்ல கொடுக்கிறார். அங்கு சொல்லப்படுகிறது, உங்களோட பெயர்ல கொஞ்சம் சிக்கல், உங்களோட பெயர்ல கொஞ்சம் சிக்கல், அதனால உங்களுக்கு போக கஷ்டம். ஆமிர் அல் கடாஃபி, அவருடைய பெயர் ஆமிர் அல் கடாஃபி, உங்களோட பெயர்ல கொஞ்சம் சிக்கல்.
ஆனால் அந்த சகோதரர் உறுதியாக இருக்கிறார், இல்லை இல்ல, நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றுதான் ஆகுவேன், ஹஜ்ஜுக்கு சென்றுதான் ஆகுவேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப டைம் ஆகுது, பிளைட் பறக்கக்கூடிய டைம் ஆகிறது. எல்லா பிரயாணிகளும் சென்று விட்டார்கள், லேட் ஆகுது. 9 மணிக்கு பிளைட் பறக்கும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஏறிவிட்டார்கள், அந்த பைலட்டும் ஏறிவிட்டார், பிளைட் பறக்கிறது. அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல, உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல, நீங்க சென்று விடுங்க. அந்த ஆமிர் அல் கடாஃபி, இல்லை இல்ல, நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான். நான் ஹஜ்ஜுக்கு போவதற்காகத்தான் இந்த ஹராமுடைய ஆடையை நான் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பிளைட் பறக்கிறது, 5 நிமிடங்களும் ஆகவில்லை. இயந்திர கோளாறு, பிளைட்டுக்குள்ள இயந்திர கோளாறு. அந்த பிளைட் திரும்பி வருகிறது. வந்தவுடன் பிளைட்டுடைய ஏற்பாடுகள், அதனுடைய மெக்கானிக் செய்யக்கூடியவர்கள் செல்கிறார்கள். இப்பொழுது இங்கிருந்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், ஆம், பிளைட் திரும்பி வருகிறது. ஆனாலும் அந்த பிளைட்டுடைய பைலட் சொல்கிறார், யாரையும் ஏற்ற முடியாது. ஆரம்பத்தில் நாங்க யார் ஏற்றினோமோ இதற்கு பின்னால் எந்த ஒரு பிரயாணியையும் மீண்டும் ஏற்ற முடியாது. அந்த பைலட் உறுதியாக இருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள், ஆமீரே, உங்களுக்கு இந்த வருடம் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் இல்ல, வந்த பிளைட்டும் உங்களை ஏற்ற மறுக்குது, நீங்க சென்று வாருங்கள், நீங்க போங்க. இப்ப அந்த பிளைட் எல்லா ஏற்பாடுகளுடன் மீண்டும் பறக்கிறது. ஆனால் அந்த ஆமிர் அல் கடாஃபி அப்படியே இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, 2வது முறையாக பிளைட் பறக்கிறது. ஒரு 10 நிமிடங்கள் ஆகவில்லை. மீண்டும் இயந்திர கோளாறு. பிளைட் திருப்பி கொண்டு வரப்படுகிறது. லிபியாவுடைய நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வருகிறது. பைலட் சொல்கிறார், இந்த பிளைட்டுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க ஒத்தர விட்டு வந்தோம், அந்த ஆமிரை நாங்கள் ஏற்றிக்கொண்டு வரவில்லை. அப்படியே வருகிறார்கள். பிளைட் லிபியாவுடைய ஏர்போர்ட்டுக்கு வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஆமிர் அல் கடாஃபி அப்படியே இருக்கிறார். அல்லாஹு அக்பர். அந்த பைலட் கேட்கிறார், யா ஆமிர், மாதா பைனக வ பைன அல்லாஹ். ஆமிர், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு? ஆமிர், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இப்படியான ஒரு என்ன தொடர்பு? அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஆமிர் அல் கடாஃபி அப்படி அந்த பிளைட்டில் ஏற்றப்படுகிறார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிளைட் சவுதி அரேபியாவை சென்றடைகிறது. என்ன சொல்கிறோம் அன்பானவர்களே? அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுடைய தொடர்பு, அல்லாஹுடைய நம்பிக்கை சீராக மாறுகிறது. உலகமே சொல்லும், இது நடக்க முடியுமா? அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹுடைய நம்பிக்கை. மௌலானா உமர் பாலம்போரி ரஹிமஹுல்லாஹ் இந்த கவிதையை குறிப்பிடுகிறார்கள். ஜோலா கஹா வோலா ஹுவா, வோலா பி உஸ்மே லா ஹுவா, ஜுஸ்லா ஹுவா, குல்லா ஹுவா, பிர் கியா ஹுவா, அல்லாஹ் ஹுவா. உலகம் சொல்கிறது, அவரால தான் ஏலும், அவர் வந்தா தான் இது நடக்கும், மெஜாரிட்டியால மைனாரிட்டியால இது எந்த ஆலையும் ஒன்றுமே நடக்காது. அல்லாஹுவால மட்டுமே மட்டும்தான் உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் அசைகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்களும் படிக்க வேண்டிய பாடம் இதுதான். இந்த ரப்புடைய தொடர்பு, இந்த அல்லாஹுடைய தொடர்பு
எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, அனிபரே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் ஐ யகூன லஹு ஹதும் மின் அமலின் ஸாலிஹ் ஃபல்யஃஅல். உங்களை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணுமா மறைச்சு செய்யக்கூடிய ஒரு அமல், அது யாருக்குமே தெரியாது, அது எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரியும். இந்த அமல் எனக்கும் என் ரப்புக்கும் மட்டும் தான் தெரியும், யாருக்குமே இந்த அமல் தெரியாது. நாளை மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்துல நிக்கணும், யா அல்லாஹ் இந்த அமல் எல்லாம் உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும் யா அல்லாஹ். நான் யோசிக்கும், அப்படி எத்தனை ரக்காத்துகள், அப்படி எத்தனை சதகாக்கள், அப்படி எத்தனை கண்ணீர்களை தொடச்சிக்கிறோம், எத்தனை கஷ்டவாளியுடைய கண்ணீரை தொடச்சிக்கிறோம், இது யாருக்குமே தெரியாது, இது எனக்கும் என் அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரியும். அன்பானவர்களே, அது சாதாரண சக்தி இல்ல. யாருக்கெல்லாம் அப்படியான அமல்கள் இருக்கிறதோ வாழ்க்கையில் எத்தனையோ துஆக்களை கபூல் செய்ய முடியும். யா அல்லாஹ் என் புள்ளைக்கு கேன்சர் நோய், நான் இப்படி ஒரு அமலை செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், இத வெற்றி உனக்கிட்ட கேட்கிறேன். சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல வருகிறது, 3 மனிதர்கள் அந்த குகைக்குள்ள நுழைகிறார்கள், அந்த பெரிய கல் மூடிக்கொள்கிறது. அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? ஒருத்தர், யா அல்லாஹ் என்ற 2 பெற்றோர்கள் வயது வந்தவர்கள், ஒரு நாள் நான் போறேன், அவர்கள் தூங்கிவிட்டார்கள், அந்த பால் கிண்ணத்தை கொண்டு சென்றேன், என்னுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள், ஆனால் இந்த வளம தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்காமல் என் குழந்தைகளை கொடுக்க மாட்டேன். அந்த தாயும் தகப்பனும் எழும்பும் வரை நான் காத்து கொண்டிருந்தேன். என் உம்மட வாப்பட ஒரு இருந்த ஹிதமத், நான் அது யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும்தான் இந்த அமல் தெரியும் யா அல்லாஹ். நான் காத்து கொண்டிருந்தேன், அவர்கள் எழும்பும் வரை. அதற்கு பின்னால்தான் என் பிள்ளைகளுக்கும் அந்த பாலை கொடுத்தேன் யா அல்லாஹ். இதை வெற்றி உனக்கிட்ட கேட்கிறேன். அந்த கல் சற்று அசைகிறது. இன்னொரு மனிதர், யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் ஒரு பாவத்துடைய சந்தர்ப்பம், யாருமே இல்ல, அந்த பெண்ணுடன் பாவத்தை செய்யலாம், ஆனா உனக்காக யா அல்லாஹ் அந்த பாவத்தை விட்டேன் யா அல்லாஹ். நாங்களும் பார்க்கலாம், எத்தனையோ பாவத்துடைய சூழ்நிலை, யாருமே இல்ல, வெளிநாட்டுல யாருமே இல்ல, நான் பிசினஸுக்கு போறேன் வாரேன், யாருமே இல்ல, எந்த ஒரு ஹராத்தையும் செய்யலாம், ஆனாலும் இது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்க பாவத்தை விடுகிறீங்களா? இதை வைத்து பல்லாயிரக்கணக்கான துஆக்களை கபூல் செய்ய முடியும் அல்லாஹ்விடத்துல சொல்லி சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமானதல்ல, எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த அமல். ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பிலால் பிலால், புகாரி முஸ்லிம்ல பதிவாகுது, பிலால், சுவர்க்கத்தில உங்களுடைய காலடி சப்தத்தை கேட்டேனே, உங்களுடைய பாதரட்சைகளுடைய சப்தம், அந்த காலடி சப்தத்தை கேட்டேன், நீங்க எந்த அமல செய்றீங்க, நீங்க எந்த அமல செய்றீங்க பிலால்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு பெரிய ஒரு அமல் அல்ல, எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு அமல் இருக்குது. அது என்ன தெரியுமா? இரவு நேரமாக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கலாம், எனக்கு வுது முறிஞ்சென்று சொன்னா நான் உடனே வுது எடுப்பேன், எடுத்து 2 ரகாத் நான் தொழுது விடுவேன். நான் நினைக்கிறேன், இது எனக்கும் என் ரப்புக்கும் மட்டும் தான் இந்த அமல் தெரியும். இதத்தான் இந்த அமலுடைய விஷயத்தால தான் நீங்க கண்டிப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மறைத்து செய்யப்பட்ட அமல் அது உங்களுக்கு சுவர்க்கத்தில் இவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் என்னோட வாழ்க்கையில இப்படியான அமல்களை கொண்டு வரணும், எனக்கும் இந்த ரப்புக்கும் மத்தியில தொடர்பு சீராகணும். சில சந்தர்ப்பங்கள்ல அன்பானவர்களே, முழு உலகமும் எங்களை பொய்யன் என்று சொல்லலாம்,
முழு உலகமும் நீங்களை ஏற்றுக்கொள்ளாது ஒரு பிரச்சனை. ஆனா அல்லாஹுக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீராக இருந்தால் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எல்லாரும் உங்களைய மறுக்கிறாங்க. உங்களோட மனைவியும் உங்களைய நம்பல்ல, ஊர் மக்களும் உங்களைய நம்பல்ல, யாருமே நம்புறீங்க இல்ல. உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீராக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்டிய சந்தர்ப்பம், தவறு செய்தார்கள் என்று முழு மதீனாவும் பரப்பப்படுகிறது. முழு மதீனாவும் பரப்பப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்பிவிட்டார்கள். இப்படியா? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யாருமே நம்பல்ல, எல்லாருமே நீ தவறாகத்தான் நினைத்து விட்டார்கள். ஆனா எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கிறது. நான் அல்லாஹ் இடத்துல சொல்லிவிட்டேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சில நாட்கள் போகல, நான் நினைச்சேன் நான் சுத்தவாளி என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கனவு காட்டப்படும் என்று நான் நினைத்தேன். ஆனா அப்படியல்ல, வானத்தில் இருந்து வஹி இறங்குகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா பரிசுத்தமான பெண்மணி என்று 11 ஆயத்துகள் இறக்கப்பட்டது. அல்லாஹுடைய தொடர்பு சீராக இருந்தது. வானத்தை இந்த வஹி இறக்கி அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். எங்களை யாருமே நம்பல்ல, ஆனா அல்லாஹுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீராக இருந்தால் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை ஜனாசாக்களை வீணாக்க மாட்டான். எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள அந்த அமல் எங்களுடைய ஜனாசாவை கண்ணியப்படுத்தும். உஸ்மானி ஆட்சி காலம், அதில் ஒரு மன்னர் இருந்தார், முராதுர் ராபி. அவர் ஒரு நாள் தன்னுடைய மந்திரிமார்ட்ட சொல்றார், இன்றைக்கு நான் அரச ஆடை எல்லாத்தையும் களைந்து விட்டு நான் ஒரு சாதாரண ஒருவரை போல நான் போறேன். இன்றைக்கு எங்கட நாட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்க போறேன். அந்த நேரத்தில் அந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் ஒரு பாதுகாவலர் உங்களுக்கு தாரோம். அப்ப மன்னனும் ஒரு பாதுகாவலர், மை பாதுகாவலரும் இருவருமாக அப்படியே அந்த துருக்கியுடைய அந்த பிரதேசத்தை சுற்றி வருகிறார்கள். காலை நேரம், ஒரு ஜனாசா இருக்கிறது. ஒரு ஜனாசா, அனைவரும் போகிறார்கள், செல்கிறார்கள், யாருமே பார்க்கிறது இல்லை இந்த மன்னன். ஆனால் மன்னன் என்று யாருக்குமே தெரியாது. இந்த மன்னன் அந்த பாதுகாவலர்கிட்ட சொல்றார், ஒரு ஜனாசா இருக்கிறதே கீழே, யாருமே பார்க்கிறது இல்லையா? மன்னன் அந்த ஜனாசாவை மன்னனும் அதிகாரிகளும் எடுக்க உட்படுகிறார்கள். அங்கே இருந்தவர்கள் சொல்கிறார்கள், இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு விபச்சாரன், இந்த மனிதனுடைய ஜனாசாவை சுமக்க போறீங்க என்று எல்லாரும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் மன்னன் என்று யாருக்குமே தெரியாது. ஆனாலும் மன்னன் சொல்கிறார், பிரச்சனை அல்ல, ஆனாலும் ஒரு மனிதன் தானே அப்பா, ஒரு மனிதன் தானே, மனிதனுடைய உடம்பல்லவா, இந்த மனிதன் எங்கே என்று கேளுங்க, நாங்க கொண்டு போய் தவறுடைய வீட்டில் ஒப்படைப்போம். இந்த மனிதர் எங்கே என்று விசாரிக்கப்படுகிறார்கள். இன்னாருடைய வீட்டில் தான் இன்னாருடைய கணவன். இப்பொழுது இந்த மன்னனும் இந்த அதிகாரியும் இந்த பாதுகாவலரும் சேர்ந்து அந்த மனிதருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்றவுடன் மனைவி, யா வலி அல்லாஹ், அல்லாஹுடைய இறைநேசரே நீங்க மரணித்து விட்டீர்களா, அல்லாஹுடைய இறைநேசரே நீங்க மரணித்து விட்டீர்களா? இப்போது மன்னன் பார்க்கிறார், முழு நாடும் முழு ஊரும் சொல்கிறது இவர் ஒரு விபச்சாரன், இவன் ஒரு குடிகாரன் என்று. மனைவி சொல்கிறார், அல்லாஹுடைய இறைநேசர் என்று. இது என்ன விஷயம் விளங்குதில்லே? மனைவி கிட்ட கேட்கிறார், என்ன விஷயம்? ஊரெல்லாம் உங்களோட கணவனை பத்தி இப்படி சொல்கிறார், நீங்க அல்லாஹுடைய இறைநேசர் என்று சொல்றீங்களே. அந்த நேரத்துல அந்த மனைவி சொல்றார், இந்த கணவன் இந்த உலகத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் எந்த விதமா செய்வாரு? இரவு நேரங்கள்ல பார்களுக்கு போவார்,
பார்களுக்கு வைத்து அந்த பார்ல இருக்கக்கூடிய மதுபானங்கள் எல்லாம் வாங்குவார். வாங்கி கொண்டு வந்து எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓடையில அப்படி உழைச்சி போடுவார். போட்டதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிப்பார். யா அல்லாஹ், இன்றைக்கு எத்தனையோ பேர் மது அருந்த மாட்டார்கள். யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த பூமியில இந்த பாவம் நடக்க மாட்டாது. யா அல்லாஹ் என்று கண்ணீர் வடிப்பார் இரவு நேரம். அதே போல விபச்சார விடுதிகளுக்கு செல்வார். அங்கிருக்கக்கூடிய பெண்மணிகளை அணுகி கேட்பார், ஏன் வந்திருக்கிறீங்க? அவர்கள் வீட்டுடைய கஷ்டத்தை சொல்லுவார்கள். என்ன செய்வார் என்றா, என்ற கணவன் அவர்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து அந்த பெண்மணிகளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிப்பார். யா அல்லாஹ், இன்றைய தினம் எத்தனையோ வாலிபர்கள் இந்த ஜினா என்ற பாவத்தை பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். யா அல்லாஹ், இது உனக்காக செஞ்சேன். யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இரவு நேரம் கண்ணீர் வடிப்பார். ஆனா நான் சொல்லுவேன், இந்த வேலையை நீங்க விட்டுடுங்க. இதை செய்யறதால எங்களுக்கு எந்த ஒரு வீட்டுக்கும் போகலாம் இருக்குது. ஊரெல்லாம் என்னை பார்த்து சொல்கிறார்கள், நீ ஒரு மதுவருந்த கூடியவனுடைய மனைவி, அதே போல நீ விபச்சாரனுடைய மனைவி என்று எல்லாரும் என்னை தவறாக நினைக்கிறார்கள். நீ இந்த வேலையை விட்டுடுங்க என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் என் கணவன் சொல்வார், என்னை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நான் அல்லாஹுக்காக செய்கிறேன். இது அல்லாஹுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமல். என்ற ஜனாசாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். என்ற ஜனாசாவை இந்த நாட்டுடைய மன்னன் தான் சுமப்பார். என்ற ஜனாசாவை இந்த நாட்டுடைய மன்னன் தான் தொழுவிப்பார் என்று சொல்கிறார். உடனே நாட்டுடைய மன்னன் முராதோ ராவே அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு அழுது சொல்கிறார், அனசுல்தான், அனசுல்தான், நான் தான் இந்த நாட்டுடைய மன்னன், நான் தான் இந்த நாட்டுடைய மன்னன். அன்பானவர்களே, உடனே முராது ராபே சொல்கிறார், முழு துருக்கியும் நாளை மிக முக்கியமான ஒருவருடைய ஜனாசா, அதில் எல்லா உலமாக்கள் ஹாஃபில்கள் ஒன்று சேர வேண்டும். அடுத்த நாள் துருக்கியுடைய ஜாமில் மஸ்ஜிதிலே ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நாட்டுடைய மன்னன் தொழுவிக்கிறார். அந்த ஜனாசாவில் அன்பானவர்கள் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் ஒன்று சேருகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முஃப்திகள் ஒன்று சேருகிறார்கள். அப்படித்தான் அன்னாருடைய ஜனாசா தொழுவிக்கப்பட்டு முராது ராபே சொல்கிறார், இந்த மனிதருக்கு பக்கத்தில் தான் இந்த ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய ஜனாசா இன்றும் துருக்கியுடைய ஜாமில் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக மாறிவிட்டால் அன்பானவர்களே, உலகமே எங்களை வெறுத்தாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிட மாட்டான். எனவே அந்த ரப்புடைய தொடர்பை ஏற்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். இந்த முழு ஹஜ்ஜும் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு குடும்பத்துடைய வரலாறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அன்பானவர்களே, எனவே அந்த உயர்ந்த ரப்புடைய தொடர்பை எடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தொடர்பை உன்னுடன் ஏற்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட தொடர்பை எங்களுக்கும் ஆக்கி வைப்பாயாக, எங்களையும் கபூல் செய்வாயாக. உன்னுடைய அந்த உயர்ந்த ஹஜ்ஜுக்காக யா அல்லாஹ் லட்சோப மக்கள் ஒன்று கூடினார்கள். யா அல்லாஹ் அந்த முழு பேருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வாயாக, ஹஜ்ஜன் மபூரூராக ஆக்கி வைப்பாயாக. குறிப்பாக எங்கள் நாட்டில் இருந்து யாரெல்லாம் சென்றார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் நீ கபூல் செய்வாயாக. குறிப்பாக எங்கள் ஊரில் இருந்து யாரெல்லாம் சென்றார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையுமே அழகாக்கி அவர்களுடைய பயணத்தையும் சிறப்பாக்கி வைப்பாயாக, கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஊரை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மண்ணை ஏற்றுக்கொள்வாயாக. இங்கே யா அல்லாஹ் முஸ்லிம்களின் வியாபாரங்கள் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தொடர்புடன் வாழக்கூடிய நல்லோர்களை உருவாக்குவாயாக. பாவங்கள் முசீபத்தின் பாதுகாப்பாயாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي صدقنا وعدا إلى آخر الآية بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم